அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ட்ரிக்னோமெட்ரி கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ் வந்து 5 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு ட்ரிக்னோமெட்ரியில். அதனுடைய கண்டினியூஷன் கிளாஸ். சரிங்களா? லாஸ்ட்டில் ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்தோம். இப்போ 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை sin θ + sec θ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் cos θ + cosec θ ஹோல் ஸ்கொயர் அப்பான் 1 + sec θ cosec θ ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் வரும்போது ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து அப்படியே எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று ஒரு வேல்யூ வச்சு ஃபிட் பண்ணுறது. வேல்யூ வச்சு ஃபிட் பண்ணால் லெட்ஸ் டேக் θ = 45. ஏன் 45 வைக்கிறேன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சீக்கன் கொசிக்கன் அதெல்லாம் எல்லாமே வருது அப்படின்னா 45 வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. sin θ எவ்வளோ? sin 45 எவ்வளோ? 1/√2. cos secant 45 is √2. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா √2 × √2 1 + 2 is 3. 3/√2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 3/√2 ஹோல் ஸ்கொயர். இதில் என்ன அட்வான்டேஜ்? நான் 45 போடும்போது சைனோட வேல்யூ தான் காசோட வேல்யூ, சீக்கனோட வேல்யூ தான் கொஸ்டினோட வேல்யூ ஃபார் 45 டிகிரியில். அதனால் இங்கே என்ன வருதோ அதே தான் அங்கேயும் வரப்போகுது. அதனால் என்ன கொஞ்சம் ஈஸி, 3/√2 ஹோல் ஸ்கொயர். ஸோ மேலே பை 9/2, இது 9/2, இது 9/2, 18/2, ஸோ 9 நியூமரேட்டர். கீழே வந்து 1 + √2 × √2 ஹோல் ஸ்கொயர் வந்து √2 × √2, 1 + 2 is 3, 3 squared is 9, 9 get cancel, answer is 1. ஸோ 1 இப்படி போடலாம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்மில் வேல்யூ வந்து 45 டிகிரி போட்டிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர். ஃபைன். இது வந்து ஷார்ட்கட்டு. பட் நார்மல் வேவும் தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நார்மல் வே தெரிஞ்சுட்டு வேல்யூ ஃபிட் பண்ணுங்கள். ஓகே, நார்மல் வே என்ன பண்ணால் நான் சைனை வந்து எப்படி எழுதுகிறேன்? 1/cosecant θன்னு எழுதலாம் ப்ளஸ் secant θ. ஸோ இது என்ன ஆகும்னா இது இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 + secant θ cosecant θ divided by cosecant θ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிமிலர்லி இதுவும் அப்படி தான். காசு எப்படி எழுதலாம்னா 1/secant θ எழுதலாம். secant θ இங்கே மல்டிபிள் பண்ணால் secant θ × cosecant θ ஆகும். அப்போது 1 + secant θ ப்ளஸ் இன்ட்டு cosecant θ டிவைடட் பை இங்கே secant θன்னு வரும். ஓகே, இது ஹோல் ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 + secant θ cosecant θன்னு வரப்போகுது. சரியா? இதனுடைய ஹோல் ஸ்கொயர். இது நியூமரேட்டர் பாருங்கள், 1 + secant θ cosecant θ, இது 1 + secant θ cosecant θ, தட் இஸ் காமன். வெளியே எடுத்து அப்படின்னா திஸ் பார்ட் கெட் கேன்சல். ஏன்னா இதுவும் நியூமரேட்டர் பார்ட்டு ஈக்குவல். அப்போ இங்கே என்ன லெஃப்ட் அவுட்னா 1/cosecant θ 1/secant θ. 1/cosecant θ இஸ் நத்திங் பட் sin θ, 1/secant θ இஸ் நத்திங் பட் cos θ. இது sin square θ, இது cos square θ, sin square θ + cos square θ = 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் போடுறதுக்கும் கற்று வச்சுக்கோங்க. ஓகே, சும்மா எல்லா கொஷினும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நார்மல் மெத்தடை விட்டுறாதீங்க. நார்மல் மெத்தட் வந்து எப்பயுமே ஷார்ட்கட் வந்து நார்மல் மெத்தட் தெரிஞ்சுட்டு தான் ஷார்ட்கட்டுங்கிற கான்செப்ட் மைண்டே ஏறணும். ஓகே, இது தெரியாமல் இந்த மாதிரி வேல்யூ போடுறது வந்து எப்பயுமே அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேஸ் தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்களே டெவலப் பண்ணுவீங்க. காட் இட்? நெக்ஸ்ட் வாங்க. cos θ = 4x upon 1 + 4x square. What is sin θ? cos θங்கிறது adjacent divided by hypotenuse. sin θங்கிறது opposite divided by hypotenuse. அப்போ ஹைபாட்டினியூஸுங்கிறது 1 + 4x square தெரிஞ்சிச்சு. அப்போ டினாமினேட்டரில் 1 + 4x square வரணும். இது மட்டும் தான் டினாமினேட்டரில் 1 + 4x square. இப்படியே இந்த சம்ம நிறுத்திடலாம். ஓகே, எக்ஸாமில் நீங்கள் இப்படியே நிறுத்தலாம். சொல்கிறது புரியுதா? sin θங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ், இது adjacent by hypotenuse. hypotenuse என்னன்னா 1 + 4x square. அப்போ ஹைபாட்டினியூஸ் 1 + 4x square தான் வரணும். டினாமினேட்டர் இது மட்டும் தான் இருக்குது. இது நார்மல் ஷார்ட்கட். ஓகே, நார்மல் வே என்னன்னா நீங்கள் ஆப்போசிட் கண்டுபிடிங்க. ஆப்போசிட் எப்படின்னா சப்போஸ் இந்த ஆன்சரும் வந்து 1 + 4x square இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஆன்சர் 1 + 4x square அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆப்போசிட் என்ன பண்ணலாம்? adjacent side square ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு hypotenuse square by using Pythagoras theorem. adjacent என்ன 4x whole square ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் hypotenuse square is 4x square whole square. இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 + 8x square ப்ளஸ் 16x⁴. இது 16x square ஆப்போசிட் ஸ்கொயர். ஆப்போசிட் அங்கே போச்சுன்னா இதாகும் 16x⁴ minus 8x square plus 1 equal to opposite square. This is nothing but 4x minus 1 whole square or 1 minus x 1 minus 4x by 4x whole square. இது அல்லது இதுவாக இருக்கலாம், depends upon the x value. சரியா? இது எப்படியும் போடலாம். 1 minus 4x whole square எழுதலாம், அல்லது 4x minus 1 எழுதலாம். இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 1 minus 4x. ஓகே, ஸோ இதுதான் ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் இதுன்னா திஸ். ஓகே, கிளியர்?
got it. ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம். பட் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த கொஸ்டினை கட் பண்ணிடலாம். ஹைபார்டனிஸ் வச்சு ஆப்ஷன் சாய்ஸ் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஹைபார்டனிஸ் சேமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இப்படி தான் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஹைபார்டனிஸ் காணது தான், மற்றபடி தெரிஞ்சு வச்சுக்க எப்படி ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் 2 cos square theta equal to 3 times of 1 minus sin theta, what is the value of sin 2 theta plus cosecant 3 theta minus secant 2 theta? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினில் நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் அந்த வேல்யூ வந்து theta equal to some value substitute பண்ணி கண்டுபிடிக்கிறது. என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? theta equal to either 30 or 60 மட்டும் போட்டு பாருங்கண்ணா. ஓகே, ஐ எம் ட்ரைங் வித் 30. 30 போட்டிங்கன்னா என்ன வரும்? sin 30 is 1 minus 1 by 2. 30 is 1 by 2. 1 minus 1 by 2 is negative 1 by 2 தான் வரப்போது. இந்த ரைட் ஹேண்ட் சைடு 3 by 2. 3 by 2 வந்து 2 cos square theta. Cos square 60. Cos square 30 is root 3 by 2. Root 3 by 2 is 3 by 4 equal to 3 by 2. So right hand side satisfy ஆகுது. அப்போ theta equal to 30ங்கிறத வேல்யூ. அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan 30, tan 2 times of 30 is tan 60. Tan 60 is root 3 plus cosecant 3 into 30 is 90. Cosecant 90 is 1 minus secant 60. Secant 60 is 2. So answer root 3 minus 1. So this இது வந்து theta value எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி நார்மல் வேயாக போடுறது. ஓகே, சரி. இந்த டைப் ஆஃப் சம் சைன் அண்ட் காஸ் இன்வால்வ் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 30 and 60 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். எதுலேயோ ஒன்று ஆன்சர் வந்துடும். ஓகே, இது ஒன் வே. நார்மல் வே சொல்லிடுறேன். இது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் போட்டிங்க. ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்து ஸ்பிட் பண்ணிங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குறீங்க. ஓகே, பட் நார்மல் வே சொல்கிறேன் பாருங்கள். 2 cos squared can be written as 1 minus sin squared theta. 3 into 1 minus sin theta. இந்த 1 minus sin squared theta எப்படி அதெல்லாம் 1 plus sin theta into 1 minus sin theta. ஓகே, ஸோ 3 1 minus sin theta. இந்த 1 minus sin theta get cancelled. சிம்பிளாக 3 கீழே வந்துடும், 2 அங்கே வந்துடும். 1 plus sin theta equal to 3 by 2. 1 அங்கே சப்ராக்ட் பண்ணால் sin theta equal to 1 by 2, theta equal to 30. sin 30 தான் உங்களுக்கு 1 by 2 வரும். ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் நீங்கள் டைரெக்டாக இப்படி போடலாம். இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான், ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். பட் இது வந்து நார்மல். இப்படி இதுதான் வந்து எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபவுண்டேஷன் இது பேஸ் பக்காவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேல்யூ போடுறத தைரியமாக யூஸ் பண்ணலாம். காட் இட். நெக்ஸ்ட் வாங்க. இந்த வேல்யூ ஆஃப் tan 50 ப்ளஸ் secant 50 cot 40 cosecant 40 இதெல்லாம் ஒரே ஆங்கிளாக மாற்றிடுங்க. ஓகே, ஒரே ஆங்கிளாக மாற்றணும் அப்படின்னா cot 40 can be written as cot 40 is tan 50. cosecant 40 is nothing but secant 50. கீழே 50-50 மேலே 50-50 அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ 1 இது. cosecant ஸ்கொயர் cos ஸ்கொயர் 35. cos ஸ்கொயர் 35 அப்படியே இருக்கட்டும். இது வந்து என்னது? cos ஸ்கொயர் 65 இது ஆல்ரெடி அப்படியே இருக்கட்டும். sin 65 cos 25 can be written as sin 65. ஓகே, அதில் இது sin 65, இதோ sin 65, sin ஸ்கொயர் 65. ஏன்னா sin ஆங்கிளும் cos ஆங்கிளும் காம்ப்ளிமெண்ட்ரி. sin ஸ்கொயர் 65 cos ஸ்கொயர் 65 ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வந்துடும். ஓகே, tan 30 is 1 by root 3. ஆட் பண்ணிங்கன்னா 2 plus 1 upon root 3, 2 root 3 plus 1 by root 3. ஓகே, இது மேலேங்களே ரூட் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரூட் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரூட் 3 6 ப்ளஸ் ரூட் 3 அப்பான் 3. 6 ப்ளஸ் ரூட் 3 அப்பான் 3. 6 ப்ளஸ் ரூட் 3 அப்பான் 3. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. cos theta equal to p square minus 1 upon p square plus 1. அகெயின் இதுவும் ரொம்ப சிம்பிளாக யோசிக்கலாம். cos thetaங்கிறது adjacent divided by hypotenuse. cosecant thetaங்கிறது hypotenuse divided by opposite. அப்போ hypotenuse p square plus 1. அப்போ நியூமரேட்டரில் எது 1 p square plus 1ன்னா இதுதான். நியூமரேட்டரில் p square plus 1 is 1 plus p square. ஸோ அகெயின் ஆப்ஷன் சாய்ஸ் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கனால இந்த கொஷனுக்கு ஆன்சர் இஸ் 1 plus p square போட்டு ஒரே ஒரு ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகே, நார்மலே எங்களுக்கு தெரியும் இது ஹைபார்டனிஸ் 1 plus p square தான் மைனஸ் p square minus 1 ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது. இது வந்து ஹைபார்டனியஸ் ஸ்கொயர்டு. இது வந்து அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். கரெக்ட். நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது இன்னொன்று என்னென்னா இது வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் a minus b ஹோல் ஸ்கொயர் 4 times of ab தான் ஆன்சர் வரும். 4 times of abங்கிறது p ஸ்கொயர்
into 1. இதுதான் ஆப்போசிட் ஸ்கொயர். ஆப்போசிட் என்ன வரும்னா 2p. ஸோ கொசிக்கன் வந்து hypotenuse divided by opposite. Hypotenuse is 1 plus p squared upon 2p. Okay, again இந்த சம்மும் இந்த சம் மாதிரி தான், ரெண்டும் ஒரே சம் மாதிரி தான். பட் ரெண்டுலேயுமே என்னென்னா இதெல்லாம் அப்படியே கொடுத்த ஆப்ஷன் சாய்ஸ். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் டயர் 1ல் கொடுத்த ஆப்ஷன் சாய்ஸ். நாம் எதுவும் புதுசாக ஒன்று கொடுக்கல, எல்லா கொஷினுமே ப்ரீவியஸ் கொஷின் தான். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷினை பார்த்தோன்னா எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் வேல போடணுமோ அந்த மாதிரி போடணும். கான்ஃபிடெண்ட்டாக அடிக்கணும், இதுதான் ஆன்சர்னு. அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா ஃபண்டாவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டே வரும். இல்லாட்டி ஏதோ அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டுக்கு வேணால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம், மற்றபடி அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் எக்ஸாம் எல்லாம் வரவே வராது. அதனால் இந்த மாதிரி இதில் ஃபண்டாவில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஃபண்டாவில் ஸ்ட்ராங்காக ஆக ஷார்ட்கட் நீங்களே டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா இஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 minus √3 tan தீட்டா மைனஸ் 1 plus √3 = 0. இந்த கொஸ்டினை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறது, இன்னொன்று வந்து என்னென்னா இது சிம்பிளிஃபை பண்ணுறது. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? சீக்கன் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 plus tan ஸ்கொயர், 1 plus tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 minus √3 tan தீட்டா மைனஸ் 1 plus √3 = 0. இப்போ இது வந்து டேனோடைய குவாட்ரடிக் ஃபார்மேட்டில் இருக்குது. டேனோடைய குவாட்ரடிக் ஃபார்மேட் எப்படி? tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 minus √3 into tan தீட்டா -1 இங்கே +1 கேன்சல் ஆகிடும், மைனஸ் √3 மட்டும்தான் வரும், = 0. ஓகே, ஸோ இந்த வேல்யூ எடுத்து எந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம்? நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ எடுத்து போட்டிங்கன்னா கூட இதுக்கு மேட்ச் ஆகலான்னு பார்ப்போம். தீட்டா = 60, tan 60 is √3 square is 3. இது 1 minus √3 into √3 minus √3 = 0 பார்ப்போம். √3 into √3 √3 minus 3 minus √3 இங்கே 3. இது கேன்சல், இது கேன்சல், 0 வருது. ஸோ ஆன்சர் தீட்டா = 60 degree. ஸோ ஐ திங்க் இது போடாமல் கூட நீங்கள் டைரெக்டாக கூட இங்கே 60 degree அப்ளை பண்ணலாம். பட் இது குவாட்ரடிக் ஃபார்மேட் கொண்டாடுறதுக்காக இந்த மாதிரி சம் போட்டேன். சரியா? ஸோ இந்த தீட்டா வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஒரு மெத்தட். அதர்வைஸ் இந்த மாதிரி அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷினை டீல் பண்ணுறது another மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. எவாலுவேட் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் திஸ் இஸ். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஒன்றா மாற்றிடுங்க. ஓகே, இப்போ சீக்கன் 44 இருக்கா, கொசிக்கன் 46ன்னு எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் 44 கேன் பி ரிட்டன் கொசிக்கன் ஸ்கொயர் 46ன்னு எழுதலாம். காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா = நல்ல ஞாபகம் வச்சுங்க -1. கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் தான் +1. கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் +1. உல்டா காட் ஸ்கொயர் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் இஸ் -1. ஸோ இந்த இடம் அப்படி கொசிக்கன் 46ஆக மாறினதுக்கப்புறம் திஸ் மைனஸ் திஸ் -1. ஸோ 3 into -1 மேலே. கீழே இது சைன் ஸ்கொயர் 68 கேன் பி ரிட்டன் as cos ஸ்கொயர் 28. சைன் ஸ்கொயர் 62 கேன் பி ரிட்டன் as cos ஸ்கொயர் 28. இது காஸ் ஸ்கொயர், இது சைன் ஸ்கொயர், ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். ஸோ 1 into 2 ப்ளஸ் இது வந்து 33யும் 57 காம்ப்ளிமெண்ட்ரினால இது எப்படி கேன்சல் ஆகிடும். ஓகே, முன்னாடியே சொல்லிக்கோம். tan தீட்டா இன்ட்டு cot தீட்டா = 1. ஏன்னா இது cot 33 ஆகிடும், ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 2 cos ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கும். 2 cos ஸ்கொயர் தீட்டா = நத்திங் பட் cos ஸ்கொயர் இஸ் 1/2. 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4. 2 into 1/4 அப்போ secant 90 minus theta. Secant 90 minus thetaங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் secant இஸ் நத்திங் பட் cosecant ஸ்கொயர் தீட்டா. இது cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா = 1. cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா = 1. ஸோ சிம்பிளாக இது என்ன வருதுன்னா மேலே 1/2, ஏன்னா 2 கேன்சல். இது 3/2 -3/2. ஸோ -3 + 1 -2/2 ஆன்சர் இஸ் -1. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் வாங்க. ஃபார் தீட்டா is first quadrant, theta greater than 0, less than 90. 3 cos secant theta plus 4 cos theta = 4√3. Then value of this. Again இந்த மாதிரி சம்முக்கு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி தீட்டா வேல்யூ கண்டுபிடிங்க. தீட்டா = ஒரு 30 டிகிரி போட்டு பாருங்கள். 1/2 1/2 ரெசிப்ரோக்கல் 2 into 3 6. இது வந்து 4/2. ரைட் ஹேண்ட் சைடு மேட்ச் ஆகலை, ரைட் ஹேண்ட் சைடு மேட்ச் ஆகலை, அதனால் வேறு வேல்யூ ட்ரை பண்ணுறேன். ஐ எம் ட்ரைங் வித் 60 டிகிரி. ஓகே,
secant 60 is 2 by root 3. 2 into by root 3 plus 4 into root 3 by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா root 3 வரும். இதை கேன்சல் பண்ணால் 2 வரும். 2 root 3 plus 2 root 3 4 root 3 மேட்ச் ஆகுது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மேட்ச் ஆகுது. ஸோ theta obviously 60 degree. 60 degree போட்டதுக்கப்புறம் 1 minus root 3 by 2 plus 1 by 2. ஓகே, அப்போ 2 minus root 3 plus 1 upon 2 is 3 minus root 3 upon 2 is the answer. Okay, theta equal to 60 degree, 1 minus sin 60 plus cos 60. Cos sin 60 root 3 by 2, cos 60 is 1 by 2. Okay, so the answer வந்து 3 minus root 3 by 2. Option choice வந்து தப்பு. சரியா? That right? Check பண்ணிக்கோங்க. Fine. Next வாங்க. Cot theta equal to root 2 plus 1, cosecant theta plus into secant theta. Cosecant theta into secant theta. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா cot thetaங்கிறது root 2 plus 1ங்கிறது என்ன அப்படின்னா cot theta adjacent divided by opposite. Adjacent divided by opposite. Adjacent is root 2 plus 1, opposite is 1. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா hypotenuse. Hypotenuse என்ன? 1 square plus root 2 plus 1 whole square. இது hypotenuse square. 1 plus 1, இது 2 plus 1 plus 2 root 2. இதை ஆட் பண்ணிங்கன்னா 4 plus 2 root 2. இதுதான் வந்து hypotenuse. அது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 4 plus 2 root 2 under root. ஓகே, இதுதான் வந்து hypotenuse. Cosecant theta என்ன? Hypotenuse by opposite. இது hypotenuse divided by adjacent. Okay, hypotenuse root 4 plus 2 root 2 into divided by opposite வந்து 1. இந்த root 4 plus 2 root 2 divided by adjacent வந்து root 2 plus 1. இதுதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ மேலே root 2 into root 2 கேன்சல் ஆகிடும். 4 plus 2 root 2 மட்டும்தான் இருக்கும். கீழே root 2 plus 1. இந்த 2 காமனாக எடுக்கிறேன். 2 plus root 2 வரும். ஃபைன், root 2 plus 1. இப்போது மறுபடியும் root 2 காமனாக எடுக்கிறேன். 2 root 2 root 2 plus 1 divided by root 2 plus 1. இது கேன்சல். we left with 2 root 2. Answer is 2 root 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் அதில் வச்சு நீங்கள் வந்து என்னென்ன இல்லையோ அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வந்து அட்ஜசன்ட் டிவைட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் டிவைட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் தெரியும், ஆப்போசிட் ஹைப்போட்டனிஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இங்கே கொஸ்டினுங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல்னால ஹைப்போட்டனிஸ் டிவைட் பை ஆப்போசிட், ஹைப்போட்டனிஸ் டிவைட் பை அட்ஜசன்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அந்த ரூட் கேன்சல் ஆகிடும். இதில் ஃபிக்ஸ். ஓகே, நார்மல் கொஸ்டின் தான் இது. ஃபைன். நெக்ஸ்ட்டு, if A lies between 45 to 540 degree then sin A equal to 0.5, what is the value of 4 by 3? What is the value of 4 by, sorry, A by 3 in degree? Okay, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விஷயம் இருக்குது, அதை லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இந்த கொஸ்டினில் உள்ள வரலாம். என்ன அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 0 to 90 டிகிரி இருக்குங்க. செகண்ட் குவாட்ரண்ட் வந்து 90 to 180 டிகிரி, தேர்டு 180 to 270, ஃபோர்த்து 270 to 360. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 360 மேலே போயிடுச்சு அப்படின்னாவே எவ்வளோக்கு எவ்வளோ ஆங்கிள் மேலே போதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் 360 செப்பரேட் பண்ணிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 450 அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 450 வந்து 360 மேக்ஸிமம் 360 தான் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ 450 minus 360 is 90 டிகிரி. ஸோ 450யோட ஈக்குவலண்ட் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அப்படி எபோவ் 360 போயிடுச்சுன்னா, இப்போ 660ன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. 660 360 மேக்ஸிமம் எவ்வளோ செப்பரேட் பண்ண முடியும்? 360னா 300. அப்போது 660 இஸ் ஈக்குவல் டு 300க்கு ஈக்குவல். ஓகே, 840 இருக்குன்னு வச்சுப்போம். 840யோட ஆங்கிள் எவ்வளோன்னா 360 செப்பரேட் பண்ணுங்கள் 480. மறுபடியும் 360 செப்பரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் 360 செப்பரேட் பண்ணும்போது அதுதான் ஆன்சர். ஸோ 840யோட ஈக்குவல் ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் இருக்குல்ல, 0 டிகிரி, 30, 45, 60, 90. இந்த ஆங்கிள்லாம் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தெரியும்.
சப்போஸ் இதனோட ப்ராடக்ட்லாம் இருக்குது, இதனுடைய ப்ராடக்ட் 30 டிகிரியோட ப்ராடக்ட், 45 டிகிரியோட ப்ராடக்ட், 90யோட ப்ராடக்ட், 60யோட ப்ராடக்ட், இதெல்லாம் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி 4 டைம்ஸ் ஆஃப் 30 இஸ் 120, அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, 135 அதுவும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, 240 டிகிரி அது வந்து 60யோட ப்ராடக்ட்டு 4 டைம்ஸு, அது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி இதனோட குவாட்ரண்ட், இதனோட வேல்யூஸ் வந்து மல்டிபிள்ஸ் இந்த குவாட்ரண்ட்டில் இருந்தால் அதனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் sin 120, இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நம்ம டேபிளில் பார்த்துருக்கோம், அந்த டேபிள் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில். பட் இந்த குவாட்ரண்ட்லாம் ஆல் 6 ஐடென்டிட்டி பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. சரியா, ஏதோ ஒரு 2 மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், மற்றதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது. அந்த ரூலுக்கு பேர் ASTC. இந்த ட்ரிக்னாமெட்ரிலாம் ஸ்கூல்லே படித்ததுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஆஃப்டர் ஸ்கூல் டு காலேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. ASTC ஆஃப்டர் ஸ்கூல் டு காலேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் A ஃபார் ஆல் ஐடென்டிட்டிஸ் ஆர் பாசிட்டிவ், அதுதான் டினோட் பண்ணுது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் ஐடென்டிட்டிஸ் ஆர் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் S ஃபார் சைன், சீக்கன் நினச்சிக்கோன்னா S ஃபார் சைன். இப்போ சைன் தீட்டாவும் அதனோட ரெசிப்ரோக்கல் என்ன, கொசிகன் தீட்டா. சைன் தீட்டா பாசிட்டிவாக இருந்ததுன்னா கொசிகன்ங்கிறது ரிவர்ஸ் தான், அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. எப்பவுமே ஒரு வேல்யூ வந்து பாசிட்டிவ்னா ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் சைன் அண்ட் கொசிகன் பேர் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூ அதோட கொசிகன் வேல்யூ அதோடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். ஓகே, அப்போ sin 120 பாசிட்டிவாக நெகட்டிவானா பாசிட்டிவ், பிகாஸ் இட்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட். 120ங்கிற செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். ஓகே, அதே மாதிரி இது தேர்ட், T ஃபார் tan தீட்டா. tan தீட்டாவோடைய tan தீட்டா அண்டு அதோடைய ரெசிப்ரோக்கல் என்ன, cot தீட்டா. இது ரெண்டுமே பாசிட்டிவ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் சிங்கிறது cos theta, சிங்கிறது cos theta. cos theta is positive in fourth quadrant or அதனுடைய reciprocal is secant theta. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை ASTC ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணுறதுக்கு ASTC. கிளியர்? நெக்ஸ்ட், இப்போ sin 240 அப்படின்னா இந்த கேப் என்னன்னு பாருங்கள். sin 180 + 16 எழுதலாம், ஆர் sin 270 - 30 எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கறதுக்கு ASTC ரூல். ஓகே, செகண்ட் வந்து இந்த ஆங்கிள் வந்து அதோடைய இது இருக்குல்ல, ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சோடைய எது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போட்டுக்குங்க. ஓகே, இப்போ அடுத்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு, இந்த இடம் 118 இருக்குது, இந்த இடத்துல 217 இருக்குது. ஓகே, 118 இருக்குது, 217 இருக்குது. இந்த 180 270 வரும்போது 90 ஆர் 270 வருதுன்னு வச்சுப்போம் அந்த இடத்துல. அதாவது இது 90 ஆர் 270 அப்படி வந்துச்சு அப்படின்னா சைன் சேஞ்ச் இன்டு காஸ், cos change into sin, and secant change into cosecant, cosecant change into secant. cot இருக்க இடத்துல tan போடணும், tan இருக்க இடத்துல cot போடணும். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சு 270 and 90 இருந்தால் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து சம் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். sin 120 வருதுன்னு வச்சுப்போம். sin 120 எப்படி எழுதலாம்னா 90 + 13 எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து இது sin 120ங்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூ பாசிட்டிவ், அதனால் பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு AST ரூல் படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தோம். செகண்ட் வந்து என்னென்னா இந்த இடத்துல 19 இருக்கா, 19ங்கும்போது சேஞ்சஸ் இருக்குது, சைனை காசாக மாற்றிடுங்க. காஸ் இந்த ஆங்கிள் போட்டுருங்க, அவ்வளோதான், cos 30.
So sin 120 equal to cos 30. Cos 30 is root 3 by 2. So positive root 3 by 2. இதுதான் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிற மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ sin 240 அப்படின்னா sin 180 + 16 எழுதலாம். 180ல நோ சேஞ்சு, அதனால் sin 180ங்கிறது சேஞ்ச் இல்லை. 90s 270 மட்டும் தான் சேஞ்ச் இருக்குன்னு சொன்னேன். சைனை அப்படியே போட்டுட்டு 60 அப்படி போட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஏஸ் ரூல் படி 240ங்கிறது நெகட்டிவ் போட்டுருங்க. செகண்ட் குவாட்ரண்ட்டில் தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூஸ் நெகட்டிவ். ஓகே, sin 60 is root 3 by 2. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேல்யூவில் ஃபஸ்ட்டு ஏஎஸ் ரூல் படி வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டுபிடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து சேஞ்சஸ்க்கு 180ங்கிறது வந்து சேஞ்ச் இல்லாதனால சைன் வேல்யூ அப்படியே எடுத்துக்க போட்டுருங்க. இங்கே வந்து 270 இருந்தால் சைனுக்கு பதிலாக காசுன்னு மாற்றணும், காசுக்கு பதிலாக சைன் மாற்றணும். சீக்கன் கொசிக்கன் சீக்கன் காட்டு tan காட்டு. ஓகே, நீங்கள் எந்த வேல்யூ வேணால் எடுக்கலாம். இப்போ tan 300 அப்படின்னா ஃபஸ்ட்டு tan வந்து எந்த குவாட்ரண்ட்டில் பாருங்கள், 300 எந்த குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் tan வேல்யூ இஸ் நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவ். 270 + 13 எழுதணும், அல்லது 360 - 16 கூட எழுதலாம். ஓகே, 270 சேஞ்ச் இருக்குது. cot 30 is root 3. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த இது. நீங்கள் இதுக்கு எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம், 0 to 360 டிகிரி வரையும். ஓகே, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் போட்டு எல்லா நம்பருக்கும் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபஸ்ட் பார்த்துக்குங்க, அப்புறமேட்டு சேஞ்சஸ் பார்த்துக்குங்க. சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொஷின் வாங்க. A lies between 45 to 540. Okay, sin A equal to 1/2. What is the value of A by 3? Sin value is 1/2. Okay, 1/2ங்கிறது வந்து sin A equal to 1/2 னா A value 30 degree. ஓகே, இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில். ஆனால் ஆங்கிள் வந்து 30 டிகிரிக்கு இல்லை, 45க்கு மேலே தான் கொடுத்துருக்கோம். அதனால் A equal to 30 கிடையாது. வேறு எங்கெல்லாம் இந்த ஆங்கிள் ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாசிட்டிவ் ஆங்கிளில் ட்ரை பண்ணலாம். இந்த ஆங்கிள் பாசிட்டிவ்ங்கிறதுனால பாசிட்டிவ் ஆங்கிளில் ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவ் ஆங்கிள் sin A equal to 120. பாசிட்டிவ் எப்போ வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் பாசிட்டிவ். சைன் வேல்யூ செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 90 to 180க்குள்ளே எப்போ வந்து ஒரு 1/2 வரும்னு பார்ப்போம். 90 to 190ங்கும்போது நம்ம வந்து சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, 90 and 270 சேஞ்சஸ் நடக்கிறதுனால இப்போது A வேல்யூ 30க்கு பதிலாக இது வந்து எப்படி காஸ் வேல்யூக்கு தான் ஈக்குவல் ஆகும். அப்போது காஸ் 60க்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்ட். அப்போது 90 + 60 is equal to 150. அப்போது sin 150 பார்த்திங்க அப்படின்னா 1/2 வரும். எப்படி sin 150 என்ன? 90 + 60. 90 + 60 செகண்ட் குவாட்ரண்ட்டு, சைன் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். 90ங்கும்போது சேஞ்சஸ் நடக்குது, சைன் காசாக மாறும். cos 60 1/2 தான். ஓகே, அப்போது இப்படி தான் நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஏ ஆங்கிள் வந்து 150 டிகிரி. இப்போ ஏ ஆங்கிள் 150 டிகிரினா by 3 போட்டிங்கன்னா 50 டிகிரி. பார்த்தா ஆப்ஷன் சாய்ஸில் கிடையாது, 50 டிகிரி ஆப்ஷன் சாய்ஸ் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் சாய்ஸ் கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எப்படி யோசிக்கலாம்? ஐயோ ஆப்ஷன் சாய்ஸ்களில் பதறாதீங்க. அவன் ஆங்கிளோடைய ரேஞ்ச் வந்து 540 வரலும் கொடுத்துருக்கான். அப்போ 150க்கு வருது. ஓகே, அப்போது 360 இருக்குது பார்த்தீங்களா? 360க்கு அப்புறம் வருது. நீங்கள் மேக்ஸிமம் சப்ராக்ட் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ ரிவர்ஸில் வாங்க, மேக்ஸிமம் ஆட் பண்ணுங்கள். 360யோட ஒரு 150 ஆட் பண்ணுங்கள். 150 ஆட் பண்ணால் 10510. ஸோ 510லேயும் ஆங்கிள் வந்து என்ன இருக்கும்? 1/2 தான் வரும் அதோட வேல்யூ. சைன் 510 வேல்யூக்கும் 1/2 தான் வரும். இப்போ 510 தான் அதனுடைய வேல்யூ. 510 3 ஆல் டிவைட் பண்ணோம். 510 / 3 = 170. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அந்த கொஷின் உங்களுக்கு பெருசாக தெரியுது. மற்றபடி இந்த கான்செப்ட் உள்ளே போனீங்கன்னா ஐ திங்க் ஒரு 30 செகண்ட் ஆர் 40 செகண்டில் முடிச்சிடலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் என்ன ரேஞ்சு கேட்குறான்னு அதுக்கு தகுந்த மாதிரி போனாவே இந்த கொஷின் ஈஸி. இது வரலும் பார்த்த ட்ரிக்னாமெட்ரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் டக்குன்னு எடுத்துட முடியும். ஐடென்டி யூஸ் பண்ணி வருது. 2 விதமாக பண்ணலாம். பக்காவாக அந்த பேஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து என்னென்னா தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா?
சரி, இதோட இந்த கிளாஸஸ் முடிச்சுப்போம். அடுத்தது வந்து ட்ரிக்னாமெட்ரியில் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா என்டையர் ட்ரிக்னாமெட்ரி கிளாஸஸ் ஓவர். ட்ரிக்னாமெட்ரி வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 1500 கொஸ்டினாக ப்ரீவியஸ் கொஸ்டின் போங்க. அப்போ தான் இன்னும் டஃப்பான கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. சரியா? இருக்கிறதுலே இந்த அட்வான்ஸ் மேத்ஸ்லேயே ட்ரிக்னாமெட்ரிக்கு ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாபிக். பக்காவாக லேர்ன் பண்ணிங்கன்னா. ஓகே, தேங்க்யூ.